டியூப் தமிழ் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் பாகம் 2.0 முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய ரோஸ்கில பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகார பேராசிரியர் கோம் ராய் ஊல்சன் எழுதிய ஆக்கம் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்கள் எப்படி அவர் தோல்வி படியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். நிலை தடுமாறி அவர் இருக்கின்றார். அந்த நாட்டினுடைய முன்னாள் FBI போலீஸ் பிரிவினுடைய தலைவராக இருந்த ராபர்ட் மூலர் மரணமடைந்திருக்கின்றார். அத்தகைய ஒருவர் மரணமடைந்தால் இறந்து போன ஒருவரை கௌரவமாக அவரை பாராட்ட வேண்டியது அமெரிக்க அதிபரனுடைய கடமை. ஆனால் அவர் இறந்தது தனக்கு நல்லது என்றும், அப்பாவிகளுக்கு எதிராக வேலை செய்த இவர் இறந்து போனது தனக்கு மகிழ்ச்சி என்றும் எழுதியிருக்கின்றார். அரச அதிகாரத்தில் இருக்கும் ஒருவர், அந்த அரச அதிகாரத்தில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவர் இறக்கின்ற பொழுது அவர் எதிரியாக இருந்தாலும் மரியாதை செலுத்துகின்ற முறைமை ஒன்று இருப்பது கூட தெரியாமல் அவருடைய மரணத்தை இப்படி கேலி செய்திருக்கின்றார். ராபர்ட் மூலர் சாதாரணமானவர் அல்ல. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவினுடைய உள்ளீடுகள் இருந்ததா என்று ஆய்வு செய்த உயர்நிலை அதிகாரி ஆகும். டொனால்ட் ட்ரம்பிற்கும் ரஷ்யாவிற்கும் தேர்தல் காலத்தில் தொடர்பிருந்ததா என்பது குறித்த இவருடைய அறிக்கை டொனால்ட் ட்ரம்பை குற்றவாளியாக கூறாவிட்டாலும் கூட அவரை சுற்றவாளி என்றும் கூறாமல் விடுத்தது. இதை தொடர்ந்து ஏற்பட்ட முறுகலில் இப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இவர் எப்படி இறந்தார் என்பதற்கான விளக்கத்தை குடும்பத்தினர் தரவில்லை. ஆனால் அமெரிக்கா மீது பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று இரட்டை கோபுரம் உடைந்த பின்னர் ஒரு வார காலத்தில் பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர் இறந்திருக்கின்ற நிலையில் அவருக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கொடுத்திருக்கின்ற இந்த பதில் இன்று அமெரிக்க அதிபர் எவ்வளவு தூரம் நிலை தடுமாறி இருக்கின்றார் என்பதன் அடையாளமாக இருக்கின்றது. மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனியினுடைய அரசியல் அனுபவம் இல்லாத நிலையும் அவர்களுடைய செயல்பாடும் எத்தகைய ஆபத்தை கொண்டு வரப்போகின்றது என்று திட்ட தெளிவாக காரண காரியங்களுடன் எடுத்துரைக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் பாகம் 2.0 என்பது டொனால்ட் ட்ரம்ப் 2025 ஆண்டு பதவிக்கு வந்த பருவமாகும். இந்த பருவம் தன்னுடைய பெருமைகளை இழந்து முடிவு கட்டத்தில் தளர் நதியாக மாறியிருக்கின்றது. இதற்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கணிக்க முடியாத தன்மை, நித்தம் ஒரு பேச்சு, நேரம் ஒரு தடுமாற்ற நிலை, திடீர் வெளிநாட்டு கொள்கை, இவை எல்லாம் இணைந்து பேரழிவின் யாத்திரையாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். அமெரிக்காவில் 100 வயது வரை வாழ்ந்து மடிந்த ஹென்றி ஹீசிங்கர் என்கின்ற ராஜதந்திரி இளைஞனாக பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது வரலாறு வெளிப்புற காரணிகளினால் தான் தீர்மானமாகின்றது என்று தான் தவறாக நினைத்ததாகவும், ஆனால் உள்ளே இருக்கின்ற தனி மனிதர்களினால் வரலாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை பின்னர் தான் தன்னால் உணர முடிந்தது என்று குறிப்பிட்டார். இன்றைய வரலாறு வெளிப்புற காரணங்களினால் தீர்மானமாகவில்லை, அமெரிக்க அதிபர் போன்ற ஒரு சில தனி நபர்களினால் தீர்மானிக்கப்பட்டு எழுதப்படுகின்றது என்பதற்கு அவருடைய கருத்து உதாரணமாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் திடீரென முடிவெடுக்கின்றார். முன்னைய அதிபர்களை விட அவர் வேறுபடுகின்றார். 2017 2021 வரையான காலப்பகுதியில் இருந்த டொனால்ட் ட்ரம்ப் 1.0 இருந்தார். இப்பொழுது 2.0 அவரை விட வேறுபட்ட ஒருவராக இருக்கின்றார். கடந்த காலங்களில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அரசியல்வாதிகளினால் அல்ல, அறிஞர்களினாலும் ஆழ்ந்த அறிவுடைய ராஜதந்திரிகளினாலும் சர்வதேச விவகார ஞானம் உள்ளவர்களினாலும் முடிவெடுக்கப்பட்டு தீர்க்கமான ஒரு பாதையில் அமெரிக்கா சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் எங்கும் இல்லை. முதலாவது அனுபவம் அற்றவர்கள் அதிகார கட்டிலில், இரண்டாவது வெற்று அதிபர் விசுவாசத்துடன் அதிகார கட்டிலில் வீரவசனம் பேசியபடி குந்தி இருக்கின்றார்கள். சர்வதேச ஞானமும் உலக புரிதலும் உள்ளவர்கள் இப்பொழுது பதவிகளில் இருந்து அமெரிக்காவில் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விசுவாசத்தில் பல வகைகள் உண்டு. முதலாவது விசுவாசம், அத்தகையவர்கள் அதை வெளிக்காட்டுவதில்லை. இரண்டாவது விசுவாசத்தை வெளிக்காட்டுகின்றவர்கள் போலி விசுவாசம் என்கின்ற தலைப்பின் கீழ் வருவதையும் கவனித்தல் வேண்டும். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய வலது கைகளாக மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர், பேட் ஹெக்ஸெட் போர்க்கால அமைச்சர், JD வான்ஸ்
உப அதிபர் ஸ்டீவ் விட்கோவ் அவருடைய நண்பர், ஜெரால்ட் குஷ்னர் அவருடைய மருமகன், ஸ்டெபன் மில்லர் அவருடைய முக்கியமான உயர்நிலை அதிகாரி. இந்த 6 பேருமே டொனால்ட் ட்ரம்பினுடைய வலது கைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் பதவி ஏற்கும் வரை எந்த அரசியல் ஞானமும் கிடையாது. எந்த சர்வதேச அரசியல் விவகாரத்திலும் ஆளுமை மிக்க அனுபவத்தை பெற்றவர்கள் அல்ல. இவர்களுக்கு வெளிநாட்டு அனுபவமோ சர்வதேச விவகார அறிவோ கிடையாது. இவர்களை வைத்துத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு வார்த்தையில் இதை சொல்வதானால், ஒரு மன்னரும் அவருக்கு எதிராக கதைப்பதே பாவம் என்று நினைத்து அவர் கூறுவதெல்லாவற்றிற்கும் ஆமாம் சாமி போடுகின்ற ஒரு கூட்டத்தையும் கொண்டதாக இது இருக்கின்றது. இவர்கள் திறமையற்றவர்களாக இருக்கின்றார்கள். இருப்பினும் தங்களுடைய திறமை குறைவை அறிஞர்களுடைய உதவியினால் நிரவல் செய்கின்றார்களா என்றால் அதுவும் கிடையாது. அறிஞர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவர் கூறுகின்றார், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பல நிபுணர்களை வேலையில் இருந்து நீக்கி இருக்கின்றார். படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் இதைவிட பெருந்தொகையானவர்களை நீக்கி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பென்டகன் செய்த வேலை ஆயிரக்கணக்கான அறிவார்ந்தவர்களை பதவியில் இருந்து தூக்கி வீசி இருக்கின்றது. இதனால் புத்தி சொன்னால் எங்கே தங்களையும் பதவியில் இருந்து தூக்கி வீசி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் மௌனமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். கெடுகுடி சொற்களாது இடிப்பாறை இல்லா ஏமரா மரம் கெடுப்பாறை இலானும் கெடும் என்று திருக்குறள் கூறுவது போல, இடித்துரைக்கின்றவர்கள் இல்லாத ஓர் அரசை அழிப்பதற்கு எதிரி தேவையில்லை, அது தானாகவே அழிந்துவிடும் என்று வள்ளுவர் கூறிய அந்த கருத்தையே இவரும் சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு சின்னஞ்சிறிய லாஜிக் அயதுல்லா அலி காமானியை கொன்றால் அந்த இடத்தில் அதைவிட படுமோசமான இன்னொருவர் வருவார் என்கின்ற எளிய விதியை கூட எடுத்துரைக்க அங்கே ஆட்கள் இல்லாத வெற்றிடம் இருந்திருக்கின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது கோர்முஸ் நீரிணை மூடப்படும், அதனால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை அடையும் என்பதை கூட யாரும் எடுத்துரைக்கவில்லை. இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் அமெரிக்க அதிபர் அங்கிருந்து மீள முடியாத போரிக்குள் சிக்கப்பட்ட நிலையை அவருக்கு வெறும் 21 நாட்களில் ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வெளிநாட்டு கொள்கை என்பது அமெரிக்காவிற்கு இருக்கின்ற பலத்தை விட பல மடங்கு அதிகமான பலம் இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமான கற்பனை பண்ணி அதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அமெரிக்காவினால் இயலக்கூடியதை நினைத்து அதில் அரை பங்கு அளவில் அவர் முயற்சி எடுக்காமல் அமெரிக்காவினால் செய்யக்கூடியதை விட பல மடங்கு அதிகமாக அவர் முயற்சி எடுத்தது அவருடைய அளவுக்கு அதிகமான கணிப்பீடாகும். டொனால்ட் ட்ரம்ப் பாகம் 2.0 வெளிநாட்டு கொள்கை அனுபவம் இன்மையால் நிரம்பி கிடக்கின்றது என்கின்றார். இந்த கட்டுரை டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது. முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஜெரால்ட் பெயர்சன் கூறுகின்ற பொழுது, அவர்கள் ஒரு சனிக்கிழமை திடீரென தூங்கி எழுந்து போரை செய்யலாம் என்று முடிவு செய்தது போல ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் பென்டகனில் சென்ற ஆண்டு 1,10,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தில் கருப்பின அதிகாரிகள், பெண்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். வோக் என்கின்ற அமெரிக்க அதிபருக்கு எதிரான கருத்தை ஆதரிப்பவர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆகிய NSCயில் 50% பணிக்குறைப்பு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆபத்தான பக்கங்களை ஆய்வு செய்து எடுத்துரைக்கின்ற வேர்ஸ்ட் கேஸ் செனாரியோஸ் என்று கூறப்படுகின்ற பகுதிகளுக்கு வெளிச்சம் அடித்து இங்கே போக வேண்டாம் என்று கூறுவதற்கு யாருமே இல்லாத நிலை இருக்கின்றது. ஈரானுடன் சண்டை தொடங்குகின்ற பொழுது ஈரானுக்குள் தரைப்படையை இறக்காமல் கோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது என்பதை கூட எடுத்துரைக்க ஒருவர் இல்லாமல் இருந்திருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து கும்பலில் கோவிந்தா போட்டிருக்கின்றார்கள். இதுதான் அவருடைய மதிப்பாக இருக்கின்றது. இந்த நிலை மாறுமா என்றால் அமெரிக்காவில் மட்டும்தான் இப்படி இருக்கின்றது என்று கருதிவிடக் கூடாது. உலகில் பல நாடுகளில் ஆமாம் சாமி போடுகின்றவர்களுடைய கைகளில் தான் அரசும் அதிகாரமும் பணமும் இருக்கின்றது. அரச அதிகாரத்தை அனுபவிப்பதற்கும் பணத்தை சுவைப்பதற்குமாக நாடு எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை என்று ஆமாம் சாமி போடுகின்றவர்களுடைய கூட்டம் இருப்பதனால் இது போன்ற நிலை அமெரிக்காவில் மட்டும் ஏற்படுகின்றது என்பதல்ல. இன்று உலகில் பெரும்பாலான நாடுகளில் இதுதான் நவீன ஜனநாயகமாக இருக்கின்றது. இல்லாவிட்டால் FBI முன்னாள் தலைவர் ராபர்ட் மூலர் 81வது வயதில் இறந்திருக்கின்ற பொழுது அவருடைய இறப்பிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை கூட எடுத்துரைக்க ஆள் இல்லாமல் கும்பலில் கோவிந்தா போடுகின்றவர்கள் அமைதியாக இருக்க அவர் இறந்து துளைந்தது நல்லது என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கின்றார். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து அல்ல. அமெரிக்க
அமெரிக்காவினுடைய அதி உயர் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒருவர் இறந்து போனவரை எப்படி கணிக்கின்றார் என்பதை உலகம் பார்ப்பதற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் அடையாளமாக இருப்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார். நல்ல வேளையாக மற்ற நாடுகளில் இது போன்ற நிலை இல்லை. இலங்கையில் இல்லாளன் துட்டகெமுனு போர் முடிவடைந்த பின்னர் இல்லாளனுக்காக சமாதி கட்டி அந்த இடத்தில் யார் சென்றாலும் வாத்தியங்களை இசைக்காமல் மரியாதையாக செல்ல வேண்டும் என்று விளக்கேற்றி வைத்தான் துட்டகெமுனு என்று மகாவம்சம் கூறுகின்றது. இன்றும் அனுராதபுரத்தில் இல்லாளனுடைய சமாதி மதிக்கப்படுகின்றது. இறந்து போன பின்னர் எதிரியாக இருந்தாலும் அவர் அதி உயர் மரியாதைக்கு உரியவர் என்பதை கவனத்தில் கொள்ள தவறி இருப்பதானது சரியான வழிகாட்டல் இல்லாத நிலை என்பதை எடுத்துரைக்கின்றது. ரோஸ்கில பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய இந்த ஆக்கம் கடுமையான விமர்சனமாக இருந்தாலும் அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவே எல்லாம் என்று நினைத்து அமெரிக்கர்களுடன் கூட இருந்தால் மாபெரும் வெற்றி என்று கணித்த ஒரு பின்னணியில் இருந்த பேராசிரியர்களுடைய வேதனையின் குரலாக இது இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.